வெல்கம் டு டெல்வ் அண்ட் அக்வயர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கொஷின் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ ரிஃப்ளெக்டிவ் டீச்சர். ஓகே, ஸோ சினாப்சஸ் பார்க்கும்போது டெஃபினேஷன் ஆஃப் அ ரிஃப்ளெக்டிவ் டீச்சர்னா என்னென்னு பார்க்க போகிறோம். அண்ட் தென் சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங், what does a reflective teacher do, and then characteristics of a reflective teacher, and then conclusion. So first வந்து definition, what is meant by reflective teacher பார்க்கும்போது reflective teaching is a process where teacher திங்க் ஓவர் தேர் டீச்சிங் ப்ராக்டிசஸ். ஸோ ஒரு டீச்சர் வந்து எப்படி வந்து அவங்க டீச்சிங்கை வந்து டெலிவர் பண்ணணுன்றது தான் வந்து ரிஃப்ளெக்டிவ் டீச்சரில் நம்ம சொல்ல போகிறது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ் where டீச்சர் திங்க் ஓவர் தேர் டீச்சிங் ப்ராக்டிசஸ். எப்படிலாம் நடத்தலாம், ஒரு ஒரு கண்டென்ட்டை வந்து எப்படி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டெலிவர் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங்கோட ப்ராசஸ். ஸோ டிவே வந்து இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, டிவே பிலீவ் தட் டீச்சர் ஷுட் டேக் டைம் டு ரிஃப்ளெக்ட் ஆன் ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு அப்சர்வ் தி கண்டென்ட், ஓகே, அண்ட் தென் நாலேஜ் அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த 3 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சர்ஸ்க்கு இருக்கணும். ஸோ தட் தே கேன் எஃபெக்டிவ்லி நியூச்சர் ஈச் சில்ட்ரன்ஸ் லேர்னிங். ஸோ அப்போ தான் வந்து அவங்க ஒரு எஃபெக்டிவான ஒரு டெலிவர் வந்து அவங்களால பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜான் டேவே என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு கோட் சொல்லியிருக்காரு, என்னென்னா, we do not learn from experience, we learn from reflecting on experience. நம்ம வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம கற்றுக்கிறது இல்லை, அதுவே we learn from reflecting on experience அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ a person who review, construct, reenact and critically analysis their own and their students பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்களுடைய ஸ்டூடெண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து கிரிட்டிக்கலாக அவங்க அனலைஸ் பண்ணி அவங்க வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ அது மாதிரிலாம் பண்ணால் தான் அவங்க வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சைக்ளிக் ஃப்ளோ ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங் அப்படின்னா, இதில் வந்து ஒரு சைக்ளிக் ஃப்ளோவில் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னென்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் அ ரிஃப்ளெக்டிவ் டீச்சராக தே ஹாவ் டு கலெக்ட் டேட்டா. இப்போ ஒரு கண்டென்ட் அவங்க போய் டெலிவர் பண்ணுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வாட் தே ஹாவ் டு டூ, தே ஹாவ் டு கலெக்ட் அ டேட்டா. ஸோ அண்ட் தென் தே ஹாவ் டு அனலைஸ் த டேட்டா. ஸோ ஸ்டெப் வந்து என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் தே ஹாவ் டு கலெக்ட் தி டேட்டா, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அனலைஸ் தி டேட்டா, அண்ட் தென் அனலைஸ் பண்ணிவிட்டு எவால்யூட் பண்ணோம் அந்த டேட்டாவை. தேர்ட் ஸ்டெப் வந்து தே ஹாவ் டு எவால்யூட் தி டேட்டா, அண்ட் தென் ரிஃப்ளெக்ட், அண்ட் தென் தே ஹாவ் டு பிளான், அண்ட் தென் சிக்ஸ்த் ஸ்டெப் இஸ் மேக் டெசிஷன். அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை வந்து அந்த கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே இவ்வளோ ப்ராசஸ் பண்ணால் மட்டுமே அவங்க ஒரு குட் கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ண முடியும். அந்த பசங்க வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அந்தளவுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் டஸ் அ ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் டூ, அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு, ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் டூ, டிட் ஐ அச்சீவ் வாட் ஐ செட் அவுட் டு டூ. ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து did the pupil understand the lesson or did my method confuse them. ஸோ அவங்களுக்கு வந்து நான் நடத்துகிறத வந்து பசங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்களா, இல்லை பசங்களுக்கு ஏதாச்சும் கன்ஃபியூஷன் இருக்கா நான் நடத்தின மெத்தட்ஸில். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வந்து திங்க் பண்ணுவாங்க ஒரு கண்டென்ட் எடுக்கும்போது. வாட் ஷுட் ஐ டூ டு சேஞ்ச் நெக்ஸ்ட் டைம். ஸோ நான் என்ன மாற்றிக்கணும் நெக்ஸ்ட் டைம், அவங்க கன்ஃபியூஸ் ஆகாமல் எடுக்கணும்னா நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கணும், அவங்களுக்குள்ளேயே அவங்க கொஷின்ஸ் கேட்டுக்கணும். வாட் எல்ஸ் குட் ஐ யூஸ் டு ஹெல்ப் தேம் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ என்ன பண்ணால் அவங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் அவங்க திங்க் பண்ண அவங்களுக்குள்ளே ஒரு சேஞ்ச் நடக்கும். இவங்களாம் தான் வந்து ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குள்ளேயே அந்த கொஷின்ஸ் அவங்க கேட்டுக்க ஸோ ஆஸ் இட் இஸ் போயிட்டு லெசன் எடுத்துகிட்டு வர்றது கண்டென்ட் மேட்டர் இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு கண்டென்ட்டை டெலிவர் பண்ணும்போது அந்த டெலிவர் பண்ண கண்டென்ட்டு பசங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கணும். ஸோ அவங்க புரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு குட் டீச்சிங், அவங்க வந்து ஒரு நல்ல டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து புரியாமல் ஆசிட்டர்ஸ் ஏனோ தரம் நடந்துட்டு வந்தால் அது ஒரு டீச்சிங்னு ஒரு இதுவே இல்லை இல்லையா. ஸோ ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சர்னும் போது இதெல்லாம் அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க கொஷின்ஸ் கேட்கணும். ஸோ நான் நடத்துறது பசங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே அவங்க கொஷின்ஸ் வந்து வரும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ரிஃப்ளெக்டிவ் டீச்சர், இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா, த ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் அனலைசஸ் ஹிஸ் ஓன் லெசன் டு see what worked and what did not. So when a lesson does not go well in his teaching, he learns from it and does not teach the lesson the same way again. So if suppose அவங்களுக்குள்ள அந்த லெசன் வந்து அவங்களுக்கு ஒரு டெலிவர் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலனா அவங்க
ஸோ ஒரு லெசன் எடுக்கும்போது அவங்க வந்து அது சரியாக எடுக்கலைன்னும் போது தெரியும் போது இட்ஸ் நாட் கோயிங் வெல் அப்படின்னு தெரியும் போது அவங்க என்ன பண்ணணும்னா அந்த லெசன் ஆஸ் இட் இஸ் சேம் வேல நடத்தக்கூடாது. அது வந்து எப்படி இன்ட்ராக்டிவ் மெத்தடாக அவங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அது வந்து ஒரு நல்ல இன்ட்ராக்டிவ் மெத்தடாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ ஆஸ் இட் இஸ் அவங்களுக்கு புரியலன்னு தெரிஞ்சும் நம்ம வந்து கண்டென்ட்டை வந்து டெலிவர் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சரோட கேரக்டரிஸ்டிக். தே ஹாவ் டு சேஞ்ச். அவங்க வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ he or she recognize the inherent differences in his classes. When he or she has more than one group of students, they should not treat all classes same and should not adopt same style of teaching. If suppose அவங்க வந்து ஒரு 1 hour குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எடுக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் A செக்ஷன் B செக்ஷன் அந்த மாதிரி போகிறாங்கன்னா எல்லா கிளாஸ் பசங்களும் எல்லா மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ ஒரு செட் ஆஃப் பேட்ச் ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு செட் ஆஃப் பேட்ச் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ கண்டென்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து சேமாக டெலிவர் பண்ணக்கூடாது, சேமாக ட்ரீட் பண்ணக்கூடாது, ஸோ சேம் ஸ்டைலில் டீச் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பேட்சுக்கான ஸ்டூடெண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி அவங்களுக்கு எடுத்தால் எப்படி வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு ஒரு கிளாஸ்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணி தான் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சராக வந்து அவங்களுக்கு லெசன்ஸ் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, த ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் டேக்ஸ் பிளான்டு டைம் வித்தின் கிளாஸ் டு டிட்டர்மைன் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி லெசன் அண்ட் டேக் ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ் இட் இஃப் நீடட் டு பி. ஸோ அந்த டைம்குள்ளே என்னென்ன கண்டென்ட் கவர் ஆக முடியுமோ அந்த கண்டென்ட்டை கிறிஸ்பியாக முடித்து பசங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி அந்த எஃபிஷியன்சி வந்து ஒரு டீச்சருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பிளான்டு டைம்குள்ளே அவங்க எல்லாமே பண்ணணும். அதுதான் ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சிங்கோட characteristics. So the reflective teacher knows both his strength and his student strength. ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சர்னும் போது அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு தெரியும், ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ he or she should design their lesson according to their strength and area of interest to maximize learning. ஸோ அதனால் அவங்க லெசன் டிசைன்டே எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் வந்து ஒரு லெசனை வந்து அவங்க வந்து கண்டென்ட்டை டெலிவர் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஸ்ட்ரென்த்தை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து அந்த லெசன்ஸை வந்து டெலிவர் பண்ணணும் பசங்களுக்கு. ஸோ த ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் இஸ் ஆல்சோ நோன் ஆஃப் இஸ் ஓன்ஸ் வீக்னஸ் அண்ட் டேக்ஸ் பிளான்டு ஸ்டெப் டு இம்ப்ரூவ் இன் தோஸ் ஏரியாஸ். இஃப் சப்போஸ் ரிஃப்ளெக்டிவ் டீச்சராக இருந்தால் கூட அவங்களுக்குன்னு ஒரு வீக்னஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வீக்னஸ்க்காக அவங்க அந்த வீக்னஸை வந்து சால்வ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கான நல்ல ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த தோஸ் ஏரியாஸில் எந்தெந்த ஏரியாஸில் வீக்னஸாக இருக்காங்களோ அந்த ஏரியாஸில் the reflective teacher should improve in that areas. ஓகேங்களா? So the reflective teacher seeks feedback from many sources such as other teachers, students, parents and administrators. If there is any criticism, should accept it and rectify it. So ஒரு reflective teacher என்னும் போது அவங்க வந்து கண்டென்ட் டெலிவர் பண்ணுறாங்க இல்லையா, லெசன்ஸ் டெலிவர் பண்ணும்போது they should ask feedback from the student. அவங்க வந்து ஃபீட்பேக்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கணும். யார்கிட்ட வாங்கணும்? அதர்ஸ் டீச்சரை வந்து அப்சர்வ் பண்ண வச்சு நான் எப்படி கிளாஸ் எடுத்திருக்கேன், என்கிட்ட என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டேருந்து வந்து ஃபீட்பேக்ஸ் வாங்கணும், ஒரு பேரண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கணும், அட்மினிஸ்ட்ரேட்டர் கிட்டேருந்து ஃபீட்பேக் வாங்கணும். ஸோ அதெல்லாம் வாங்கினா மட்டும்தான், அதை வாங்கி அதுலேருந்து அவங்க டெவலப் பண்ணிட்டு பண்ணும்போது மட்டும்தான் ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு நல்ல கண்டென்ட்டை டெலிவர் பண்ண முடியும். அதெல்லாம் தான் ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ அவங்க வந்து அந்த ஃபீட்பேக் அக்செப்ட் பண்ணிட்டு தே ஹேவ் டு ரெக்டிஃபை இட், அதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு த ரிஃப்ளெக்டிவ் டீச்சர் கேனாட் optionally teach student by themselves and they may have a doubt and they can take help from other teachers. ஸோ ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சர்னும் போது அவங்க எல்லா கண்டென்ட்டையும் அவங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது, அவங்களுக்குன்னு ஒரு சில டவுட்ஸ் வரும் இல்லையா? ஸோ அந்த டவுட்ஸை வந்து அவங்க ஹெசிடேட் பண்ணாமல் மற்ற டீச்சர்ஸ் கிட்டலாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஒரு கண்டென்ட் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னும் போது அவங்க யார்கிட்ட வேணால் கேட்கணும். அவங்க வந்து ஒரு ஷையாக அவங்க வந்து ஃபீல் பண்ணக்கூடாது, எல்லாருக்கிட்டையுமே வந்து ஏதாவது டவுட்னா இன்ட்ராக்ட் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ த ரிஃப்ளெக்டிவ் teacher shares his experience that it can benefit others who may be able to learn from his experience. For example, இப்போ நியூவாக ஒரு டீச்சர் ஜாயின் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ
நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்னொரு டீச்சர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல தப்பில்லை. ஸோ இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும், அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு குட் எக்ஸாம்பிள் தான் இருக்கணும் ஒரு டீச்சிங்க்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே ஹாவ் டு ஷேர் தேர் ஓன் எக்ஸ்பீரியன்ஸஸ் வித் அதர் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிகமிங் அ ரிஃப்ளெக்டிவ் டீச்சர். ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சராக வரணும்னா அவங்களுக்குன்னு ஒரு சில இது இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் தே ஹாவ் டு பியூர் அப்சர்வேஷன். ஸோ அவங்களுக்குள்ள அவங்களே அப்சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு டீச்சர் எப்படி எடுக்கிறாங்கன்றதை போய் அப்சர்வ் பண்ணி பார்க்கணும். அதுலேருந்து அவங்க ஏதாச்சும் கண்டுபிடிச்சி அவங்க ஏதாச்சும் கற்றுப்பாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து பியர் அப்சர்வேஷன். அண்ட் தென் செல்ஃப் ரிப்போர்ட். அவங்களுக்குள்ளே அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கணும். நான் எப்படி எடுத்தேன், நான் எப்படி பண்ணேன், ஸோ நான் வந்து கண்டென்ட் டெலிவர் பண்ணது நல்லா பண்ணேன், நான் ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்கேனா இல்லை நான் ரொம்ப ஸ்லோவாக போகிறேன்னா, பசங்களுக்கு இது புரிஞ்சிருக்கா, அதனால் அவங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் ரிப்போர்ட் கொடுக்கணும். அவங்களுக்குள்ளே கெட்டிங் ஃபீட்பேக் வாங்கணும். ஸோ மற்றவங்க நம்மளை எப்படி வந்து நம்ம எப்படி எடுக்கிறோன்றதை ஃபீட்பேக் வாங்கணும். பசங்கக்கிட்டேயோ இல்லை டீச்சர்ஸ்கிட்டயோ யார்கிட்டயோ ஃபீட்பேக்ஸ் வந்து வாங்கி அதை வந்து அவங்க ரெக்டிஃபை பண்ணிக்கணும். அண்ட் தென் ஆடியோ அண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்குள்ளேயே அவங்க கேட்டுக்கணும், நம்ம எடுக்கிறது கரெக்டாக, நம்ம எடுக்கிற கண்டென்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணிக்கணும். அண்ட் தென் கீப்பிங் அ ஜேர்னல். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு ரிஃப்ளெக்டிவ் டீச்சர்ஸ்க்கு வரணுன்னா அவங்கள இதெல்லாம் அவங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் கன்க்ளூஷன் பார்க்கும்போது பி அ ரிஃப்ளெக்டிவ் டீச்சர், ஹானஸ்ட்லி லுக் அட் வாட் யூ டூ ஃப்ரம் டைம் டு டைம், எவால்யூட் தி பர்பஸ் ஆஃப் யுவர் ரோல் ஆஸ் அ டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ராபர்ட் ஜான் மேயன் சொல்லியிருக்காரு. ஸோ a reflective approach to teaching involves changes in way and our role in a process of teaching. Teachers who explore the reflection develop changes in attitude. Reflective teaching suggests that experience alone is insufficient for professional growth. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸுன்னும் போது அது வந்து ஒரு இன்சஃபிஷியன்ட் திங். ஸோ அதுவே தான் வந்து இப்போ நான் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா தட் இஸ் அ இன்சஃபிஷியன்ட் திங். ஸோ அவங்க என்ன கற்றுக்கிட்டாங்க, அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அதுதான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணுமே தவிர்த்து இவ்வளோ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறது வந்து தட் இஸ் அ இன்சஃபிஷியன்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் க்ரோத்துன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்பீரியன்ஸ் கப்பிள்டு வித் ரிஃப்ளெக்ஷன் can be a powerful motivation for teaching development. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கொஷின் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ.